Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஜஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் காமன் கோட்டையில் எக்ஸாமினேஷன் 2023 ப்ரீவியஸ் இயர் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஜஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதன் தொடர்ச்சா மேத்ஸ்க்கும் இந்த வீடியோ பார்க்கறதுனா நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஜஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வித் பிடிஎஃப் லிங்க் கூட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரில் 100 மார்க்கில் 14 1 மார்க் பப்ளிக் பேட்டர்ன் 14 1 மார்க் புக் பேக் கொஸ்டின் படிச்சுனா போதும். நம்ம எதுவுமே ஆன்சர் மார்க் பண்ணல, நீங்கள் ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். ஆன்சர் இன் 10 தான். கொஸ்டின் நம்பர் 28 கம்பல்சரி, 15லேருந்து 29 கொஸ்டின் 20 கம்பல்சரி. ஸோ ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினும் ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் ஃபஸ்ட் சாப்டர்ல இருந்தும் 18 19 20 21 வந்து செகண்ட் சாப்டர், 22 23 24 வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர்லையும், 25 வந்து ஜாமெண்ட்ரிலேருந்து 25 26 வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, 27 டிக்னாமெட்ரிலையும் கம்பல்சரி வந்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி தான். 5 மார்க் சம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன் தான் கொடுத்தா. இதில் மேக்ஸிமம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்க சம் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினா போதும். 29 30 ரெண்டுமே ஃபஸ்ட் சாப்டர்லையும், 31 32 ரெண்டு செகண்ட், 31 32 30 செகண்ட் சாப்டர்லையும், 34 35 36 ரெண்டு மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர்லையும் அல்ஜிப்ராவில் கேட்டிருக்காங்க. அது ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொபோஷனல் தீரம், அதே மாதிரி வந்து பேரலோகிராம், இது வந்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 39 40 41 வந்து டிக்னாமெட்ரியில் கம்பேர் பண்ணி, 42 ரொம்ப சிம்பிள் ஏரோ டயக்ராம் கம்பேர். நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி பொறுத்தவரைக்கும் சிமிலர் ட்ரையாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. கன்ஃபார்மாக ஈஸியாக பண்ணலாம். கிராஃப் வந்து ஒரே எக்ஸசைஸில் ஏதரா சார்ஸை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கொஸ்டின் பேப்பர். அடுத்தது 1 மார்க் இங்கிலீஷ். இது 2022 வந்த கொஸ்டின் 14 1 மார்க். ஸோ 14 1 மார்க் 1 மார்க் புக் பேக்கில் இருந்து கம்பேர் பண்ணிக்கிற 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சம் எல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துங்க. கம்பல்சரி சம் எல்லாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கேட்டகரியில் இதில் இருக்கிற எல்லா சம்மே மோஸ்ட் ஒரு எக்ஸாம் 37 என்னோட வெளியே ஆல்ஃபா பீட்டா கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெடியூஸ்டு சிலபஸ்ன்றதுனால இது கொரோனா டைம்ஸில் நடந்த பப்ளிக் அந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில சாப்டர் வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளும், அது பார்த்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிளும், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எய்தரா சாய்ஸில் கிராஃப் ரெண்டு பேசி x = 24 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 1 மார்க் கொஸ்டின் 23. இது ப்ரீவியஸ் இயர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பார்த்தா 14 1 மார்க். அடுத்து 2 மார்க்கில் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. 2 மார்க்கில் கம்பல்சரி சம்மும் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் f(x) கம்பேர் பண்ணுவேன். 5 மார்க் கேட்டகரி எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம் 35ல கன்ஃபார்மாக பண்ணலாம். 35 36 37 எக்ஸைஜர் கம்பேரிசன். தீரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பை செக்டர் பேசிக் ப்ரொபோஷனல் தீரம், தட் மீன்ஸ் தேல் தீரம் கம்பேர் பண்ணணும். ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்தேன். கிராஃபும் கண்டிப்பாக x = 24 அதே 1/2x ரெண்டு சம் பார்த்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்தா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரோட தமிழ் மீடியம் வருஷம் தான். ஸோ 14 1 மார்க். 2 மார்க்கில் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம், சுருக்கு, சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மூலங்களின் டெல்டா B² பார்த்தீங்கன்னா டெல்டா B² - 4ac கம்பேரிசன் பண்ணணும். ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கம்பல்சரி எதுன்னு கேட்டிருக்காங்கன்னா ஆல்ஃபா பீட்டா கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணி 1 மார்க் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் 14 1 மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 17 ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு பாயிண்ட்டில் கட் பண்ண ஃபங்க்ஷன், 2 பாயிண்ட்டில் கட் பண்ணிச்சுனா ஃபங்க்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன், செகண்ட் மட்டும் ஃபங்க்ஷனாக கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கம்பல்சரி 5 மார்க் இந்த கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள். nth டேர்ம் 5 + 55 + 5 ரொம்ப சிம்பிள் தான். ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி ரெண்டுமே ஈஸியாக தான். வழக்கம் போல் இது x = 24 எல்லா கொஸ்டின் பேப்பர் x = 24 கேட்டிருக்காங்க. அடுத்து ஆல்ரெடி பார்த்தா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் கொஸ்டின் தான். ஸோ இதில் கம்பேரிசன் பண்ண 14 ஆப்ஷனோட எழுதுங்க. 2 மார்க் கொஸ்டின் 15 16 17 இது எல்லாமே வந்து இப்போ ஃபஸ்ட் சாப்டர்லையும், 18th கொஸ்டின் லாஸ்ட் இயர் பப்ளிக்லையும் கேட்டால் ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் மாடுலர் அரித்மெட்டிக் 19வது உறுப்பு இதில் டேரக்டாக. இதில் கம்பல்சரி சம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணத்தை பிறகு ரொம்ப சிம்பிள். ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியும் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணுறதுக்கு முன்னால் 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் சாப்டரில் கேட்டுக்கிற சம் ரொம்ப யூக்ளிட் 5 + 55 ரேகா சம், XY ஜட்டு, வர்க்கமூலம் இதெல்லாம் ஈஸியாக நாற்கரத்தையும் பரப்பு. கம்பல்சரி சம் ஏரோ டயக்ராம் கேட்டாங்க. ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி வழக்கமாக சிமிலர் ட்ரையாங்கிளும், அதுக்கப்புறம் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது டேரக்டாக டேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஸோ இது இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இந்த கொஸ்டின் இந்த ஒரே வீடியோவில் நிறைய கொஸ்டின் 20 கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் அதில் கொஸ்டின் எந்தெந்த கொஸ்டின்லாம் ஒரு எக்ஸாமில் செப்பரேட்டாக நோட்டு போட்டு 2 மார்க் இதில் இருக்க 2 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். 5 மார்க் இதில் இருக்குது. 5 மார்க் ஒரு எக்ஸாமில் கம்பல்சரி பாருங்கள் ஏரோ டயக்ராமே தான் கேட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி ஈஸியாக கொடுத்துருங்க. இது ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் நியர்பை டிஸ்ட்ரிக்ட்டில் அதே கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதனால் 2 டைம் இதில் வந்திருக்கும் கம்பேரிசன் பண்ணும்போது. ஸோ மேத்ஸில் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க.
இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரில் கம்பல்சரி கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட். தட் மீன்ஸ் வந்து பாயிண்ட் சொல்லுவோம் y minus y1 equal to m into x minus x1 கம்பெனி 5 plus 55 1 cube plus 2 cube GCD proportional. That means basic proportional theorem, arrow diagram. Find the sum of all natural number between 300 600. இது வந்து Sn equal to n by 2 a plus lm. அதுக்கப்புறம் சால்வ் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃப் ஈஸியாக அதே 20% தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 14 1 மார்க் 2 மார்க் பாருங்கள். இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இருக்குது. கம்பல்சரி சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரூவ் தட் ரொம்ப முக்கியமான சம் அப்ளிகேஷன் 1/p² 1/q² கொண்டு இது அப்ளிகேஷனாக கேட்டிருக்காங்க. 5 மார்க்கில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் இதுவுமே இதுவரை கேட்காத சம் தான் அப்ளிகேஷனாக கேட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியும் கிராஃபும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 14 1 மார்க் 1 மார்க்கு ஆப்ஷனோட எழுதுங்க. 2 மார்க்கில் அப்படியே பார்த்துட்டு வாங்க. சாப்டர் வைஸாக எல்லா சாப்டர் ஈக்குவலாக இருக்குன்னா இதில் கம்பல்சரி சம் f(x) கேட்கணும். 5 மார்க்கில் f(x) கம்பேர் p1 + p1 x1 கம்பேரிசன் பண்ணக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரேகா சம் xyz. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா a² - b² கம்பேர் ஃபைண்ட் த ஸ்கொயர். எல்லாம் ரிப்பீட் எழுதுனா கம்பல்சரி சம் என்ன பண்ணால் 3 consecutive நம்ம ஜாமெட்ரிக் சீரிஸ். தட் மீன்ஸ் a/r a/r கம்பேர் பண்ணக்கூடியது. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிக் கிராஃப் y = 1/2x தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே கோட்டையில் எக்ஸாமில் இதில் கம்பேரிசன் பண்ண 14 இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 14 1. இதில் கம்பல்சரி சம் பாருங்கள். ஸ்பெஷல் சீரிஸ் செகண்ட் சாப்டரில் ஸ்பெஷல் சீரிஸ் கம்பேர் பண்ணக்கூடியதான். தட் மீன்ஸ் சிக்மா k² k = 1 to n n into n + 1/2 the whole square கம்பேரிசன் பண்ணி போடக்கூடிய சம் கேட்டிருக்காங்க. 5 மார்க்லையும் ஈஸியாக தான் கம்பல்சரி சால்வ் கேட்டிருக்காங்க. இப்போ சால்வ் ஜென்ரலாக கேட்டால் எந்த மெத்தட்னாலும் போடலாம். ஃபார்முலா மெத்தடில் போடலாம், ஃபேக்டர் மெத்தடில் போடலாம், கம்ப்ளீஷன் ஸ்கொயர் மெத்தட் எதனாலும் போடலாம். அதுக்கு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிக் கிராஃபும் ஆஸ் இட் இஸ் எப்பயும் போல் 24 தான் கேட்டுதான். அடுத்து 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள் 14 1 மார்க். ஃபஸ்ட்டு 15 16 17 3 ஃபர்ஸ்ட் சாப்டர், 18 19 20 செகண்ட் சாப்டர், 21 22 23 வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர் 24 வரைக்கும், 25 வந்து ஜாமெட்ரி, 26 வந்து டிக்னாமெட்ரி, 27 வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், 28 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர் 0.6 பார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியில் கம்பேரிசன் பண்ணி போடக்கூடிய சம் தான். ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிக்கு முன்னால் 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள். எல்லாம் ரிப்பீட் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தட் பார்த்தா தேல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சம்மில் ரூட்ஸ் தட் மீன் டெல்டா b² - 4ac கம்பேர் பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிக் கிராஃபும் ஆஸ் இட் இஸ் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழ் மீடியம். எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர்லையும் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் பேப்பர் தான். 2 மார்க் எல்லாமே இதில் இம்பார்ட்டனாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்து 0.66 பார் கம்பேர் பண்ணுறோம். 5 எல்லாரும் கேட்கக்கூடியது என்னன்னா பப்ளிக்கில் தமிழ் மீடியம் தனி இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. பப்ளிக் தமிழ் மீடியத்தும் இங்கிலீஷ் மீடியம் ஒரே காமன் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ தமிழ் மீடியம் தமிழ் எழுதி இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் எழுதிக்கணும். அடுத்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் 14 1 மார்க் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட்டு 2 மார்க் பாருங்கள். ஏரோ டயக்ராம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இதுலையும் கேட்டிருக்காங்க. கம்பேரிசன் பண்ணும்போது ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி இது நியர்பையில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் ஒரே காமன் கொஸ்டின் பேப்பராக 2 டிஸ்ட்ரிக் ஒரே மாதிரி வந்திருக்கும். அடுத்தது ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 14 1 மார்க். 2 மார்க்கில் கம்பேரிசன் பண்ணும்போது கம்பல்சரி சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க ரோஸ்டர் ஃபார்மில் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கேட்டகரியில் எஸ்என் சம் கேட்டிருக்காங்க. பாரு நம்ம நிறைய டைம் சொல்லிகிட்டே இருப்பேன். செகண்ட் S1 S2 அதே சம் தான். கம்பல்சரி சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 5th term 12th termலேருந்து அது செகண்ட் சாப்டர் தான். ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃபும் ஆஸ் இட் இஸ் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதே அடுத்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 14 1 மார்க். 2 மார்க் எல்லாம் பாருங்கள் ரிப்பீட்டடாக தான். கம்பல்சரி சம் பாருங்கள் அதே 6 பார் தான். ஒரு சில கொஸ்டின் 2 டைம் வந்திருக்கும். ஏன்னா நியர்பை டிஸ்ட்ரிக்ட் அதே கொஸ்டின் பேப்பர்ன்றதுனால அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் போட்டிருக்கோம். ஸோ நான் சொல்கிறது என்னன்னா இதில் இருக்க கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு வந்து கம்பல்சரி தெரியுதான் மட்டும் பார்த்துங்க. அதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அடுத்து தென்காசி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 14 1 மார்க். 14 1 மார்க் கம்பேர் பண்ணி கம்பல்சரி 2 மார்க்கில் கேவோட வேல்யூ கம்பேர் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி S1 S2 சம் இதில் கம்பல்சரி சம் வந்து சால்வ் சம்க்கு தான் கொடுத்தேன். x = 24 தான். அடுத்தது கோட்டையில் கொஸ்டின் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 14 1 மார்க். 2 மார்க் பாருங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதில் 2 மார்க் இது வரைக்கும் கேட்காத சம்மா கேட்டிருக்காங்க பாருங்க. ரோஸ்டர் ஃபார்மில் கம்பேர் பண்ணி 5 மார்க்லேயும் இது வரைக்கும் கேட்காத சம்மா தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் சாப்டரில் கம்பேர் பண்ணி. அடுத்து 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் கம்பேரிசன் பண்ணும்போது ரிப்பீட்டட் கொஸ்டின் LCM GCD ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இது வரைக்கும் சிம்பிளாக கேட்டிருக்காங்க பாருங்க. 5 + 55 ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இந்த எல்லா கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு எந்தெந்த சாப்டரில் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்கன்ற கொஸ்டின் சொல்கிறேன் நான். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 14 1 மார்க் கம்பேரிசன் பண்ணி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கான்செப்ட்டில் கொடுத்துருக்க கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ ஓவராலாக இதில் பார்த்த இந்த கொஸ்டினில் இருக்க கொஸ்டின் மட்டுமே நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா போது ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். இப்போ சாப்டர் வைஸாக நான் திருப்பி சொல்லணும்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாக ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல் GR Success STCயில் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ணுறேன். இங்கிலீஷ் மட்டும் பெண்டிங் இருக்குது. இங்கிலீஷ்க்கு நிறையா பேராகிராஃப் நம்ம அப்லோட். ஸோ இந்த கோட்டையிலுக்கு வரக்கூடிய கோட்டையில் 4 கம்பேர் பண்ணி ஸோ எதை மட்டும் படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணால் ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தமிழ் மேத்ஸ் சயின்ஸ் எஸ்எஸ்க்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் எதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண அந்த கொஸ்டின் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும் ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். நான் திருப்பி சொல்கிறேன். ஃபஸ்ட் சாப்டர்னு சொல்லும் போது நம்ம ஏரோ டயக்ராம் f(x)
அதே மாதிரி கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ்லேயே ஒரு கேட்டரி, அதே மாதிரி வந்து காம்போசிட் இந்த கேட்டரி நல்லா பார்த்தீங்கன்னாவே போதும், நம்ம கண்டிப்பாக வந்து 5 மார்க் எடுக்கணும். செகண்ட் சாப்டர்னு சொல்லும் போது வந்து 5+55 ரேகா சம் 300க்கும் 600க்கும் இது வேறு சம் கம்பேரிசன் பண்ணு P1 X1 சம். தேர்ட் சாப்டர் XY சார்ட்டு ஸ்கொயர் ரூட்டு, அதே மாதிரி GCD. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது வந்து விகிதமுறு பெருக்கல் மற்றும் வகுத்தல், கூட்டல் மற்றும் கழித்தல். தட் மீன்ஸ் ரேஷனல் நம்பரில் கம்பேரிசன் பண்ணு. தீர ரெண்டே ABT BBT தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, தட் மீன்ஸ் ஆயத்தோலை வடிவில் கட்டாயம் நீங்கள் எல்லா எக்ஸசைஸ் நல்லா பார்க்கணும். இது எல்லாமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சம் வந்து போர்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி தொடச்சா ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. மை டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், இந்த மந்த் நமக்கு கட்டாயம் நமக்கு வந்து கோட்டையில் எக்ஸாம் இருக்குது. கோட்டையில் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு நம்ம நிறைய பேர் தொடச்சா ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. வரக்கூடிய கோட்டையிலைக்கும் கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ண போகிறோம். மற்ற சப்ஜெக்ட் ஏதாவது கொஸ்டின் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி, ஐ வுட் லைக் டு சே கிரேட் விஷஸ் டு ஈச் அண்ட் எவரி ஸ்டூடெண்ட் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த ஃபோர்த் கமிங் எக்ஸாமினேஷன், கோட்டையில் எக்ஸாமினேஷன். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. கட்டாயம் நீங்கள் வரக்கூடிய கோட்டையில நல்ல மார்க் எடுக்கலாம். படித்து எழுதி பாருங்கள். அதுக்கு நம்மளுடைய சேனல் உங்களுக்கு எப்பவுமே நம்ம துணையாக இருப்போம். ஓகே, thank you, bye.